என்னுடைய பேர் சந்தோஷ்குமார். அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் தேசிய மாணவர் அமைப்புடைய தேசிய செயற்குழு உறுப்பினர். எதனை குறித்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்னா, இன்றைக்கி காலையில் சென்னையில் நடந்த குரூப் 2 அண்ட் குரூப் 2A எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியோடைய பரீட்சையில் இன்றைக்கு மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் இருந்தும் இந்த டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட்டோடைய ஆணையம் அவங்களுக்கு சரியான சீட் அலாட்மெண்ட் பண்ணாமல் மாணவர்களுக்கு குளறுபடி ஏற்படுத்தி மாணவர்கள் போராட்டம் செய்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்தது. ஆக டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமை ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி கிட்டத்தட்ட வெறும் 10,000 மாணவர்கள் தான் இந்த குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த மாணவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கவுன்சில் சரியான ஒரு வகுப்பறைகளை சரியான கல்லூரி இடத்தை அமைச்சு தராமல் அங்கே மாணவர்கள் அதிகமாக சேர்ந்ததுனால மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. தமிழக அரசாங்கம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இந்த குரூப் 2 2A இந்த எக்ஸாமில் மட்டும் இப்படி பண்ணலை. டிஎன் செட்டு எஸ்ஏ எக்ஸாமு அப்புறம் டிஆர்பி எக்ஸாம் இந்த மாதிரி பல்வேறு பரீட்சைகள் வைக்கும்போது தமிழக அரசாங்கம் ஒவ்வொரு முறையும் குளறுபடி செய்வதை தான் வேலையாக வச்சிருக்கிறது. ஆக ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு திமுக அரசாங்கத்திற்கு ஒரு டெட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இதெல்லாம் ஒழுங்காக நடத்துவதற்கு கூட தகுதி இல்லை அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவருடைய நிலை என்ன, தமிழகத்தினுடைய நிலை என்ன அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதில் டிஎன்பிஎஸ்சி அந்த எக்ஸாமினர் சொல்கிறார், தலைமை அதிகாரி, எங்களுடைய கவனக்குறைவால் ஒரு சில சின்ன பிழையால் இது ஏற்பட்டுருச்சு, தேர்வை நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு அலட்சியமான ஒரு பதில் சொல்கிறார். மாணவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் எவ்வளோ ஒரு நிர்பந்தம் தள்ளப்பட்டிருக்காங்க. காலையில் அவங்க எந்திரிச்சு அந்த இடத்துக்கு போய் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸோட எக்ஸாமுக்கு படித்து போயிருப்பாங்க. இதனால் மாணவர்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டு அவங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம். இப்படி தமிழக அரசு மாணவருடைய வாழ்க்கையில் விளையாடுறதை அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் ஏபிவிபி அமைப்பு மிகவும் கண்டிக்கிறது. ஆக இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்கு ஏபிவிபி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மாணவர்கள்ட்ட இருந்து பெறப்பட்ட கட்டணத்தை திரும்பி அவங்கள்ட்டே கொடுத்துட்டு இந்த எக்ஸாமை நடத்தணும் அப்படின்றத ஏபிவிபி கேட்டுக்கிறோம். மாணவர்களுக்கு இது மாதிரியான ப்ரெஷர் கொடுக்கறத டிஎன்பிஎஸ்சி கவுன்சில் நிப்பாட்டிக்கணும். டிஎன்பிஎஸ்சி கவுன்சிலோடைய ஹெட் ஆஃபீஸர் உடனே இந்த போஸ்டிங்கை ரிசைன் பண்ணணும். தமிழக அரசாங்கம் இந்த விஷயத்தில் உடனே தலையிட்டு பாதிக்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A இந்த எக்ஸாமில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு தக்க நிவாரணங்களோ அவங்களுக்கு போதுமான விஷயங்களை செஞ்சு தரணும் கவர்மெண்ட் அப்படின்றத அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் கேட்டுக்கொள்கிறது. இது போன்று தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் தேசிய மாணவர் அமைப்பு நாடு முழுக்க போராட்டம் செய்வோம் அப்படின்றத இங்கே சொல்கிறோம். ஆக இதுதான் ஏபிவிபி பத்திரிகையாளர்களிடம் நாங்கள் கோரிக்கையாக வச்சுருக்கோம். அதனால் ஏபிவிபி இதை தொடர்ந்து இந்த விஷயத்தை தமிழக அரசு பார்க்கல அப்படின்னா நாடு முழுக்க கண்டனம் ஆர்ப்பாட்டம் செய்வோம் அப்படின்றத இங்கே வலுக்கட்டாயமாக வலியுறுத்தி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. பேர் சந்தோஷ்குமார், அகில பாரதிய வித்யார்த்தி